ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நம்ம நம்ம அன்னதானத்தில் பங்கு பெற இந்த ரங்கநாயகிங்கிற சக்தியோட இன்னொரு வீடியோஸை பற்றி சொல்ல போகிறேன். அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை, அம்மா அவங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை சொன்னாங்க, அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ரங்கநாயகி சக்திங்கிறவங்க நம்மளுக்கு இந்த அன்னதானத்தில் தொடர்ந்து பங்கு பெறுற ஒரு சக்தி. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி நான் எதேச்சையாக நான் என்ன பண்ணேன், நம்ம கிராம அன்னதான நோட்டெல்லாம் எடுத்து படித்து அடுத்தபடி வீடியோஸில் வரிசையாக கிராம அன்னதானத்தை பற்றி போடலான்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் பார்த்தா அந்த ராணிங்கிற பொண்ணை பற்றி, இந்த ரங்கநாயகி அக்காவை பற்றியும் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதை படிச்சுட்டே இருந்தேன். மறுநாள் காலையில் இந்த ரங்கநாயகி அக்காட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா அவங்க பேசுனாங்க. அப்போ சொன்னாங்க, நான் எனக்கு ஒரு தியான காட்சி கிடச்சிச்சுமா, அம்மா சொன்னாங்க, அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னா, எங்கள் வீடு மாதிரி இருக்குமா, எங்கள் வீட்டில் வாழலை போட்டு நான் சாப்பாடு போடுற மாதிரி, வடை பாயசத்தோட சாப்பாடு போடுற மாதிரி ஒரு காட்சி கிடச்சிச்சுமா. நான் யாருக்கு போடுறேன்னா, இந்த ராணிங்கிற ஒரு பொண்ணு, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம தொண்டர் தான். அந்த பொண்ணை சாப்பாடு சாப்பிடுது, வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, எனக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுங்கன்னு கேட்குது. சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் சொல்கிறேன், அந்த திருச்சி அன்னதானத்தை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி, நீ அங்கே பணம் அனுப்புமா அப்படின்னு சொல்கிறேன் அன்னதானத்துக்கு. அதை காதில் வாங்காமல் எனக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு முடியுது. நான் சொல்கிறேன், வீட்டில் ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் இல்லை, எங்கள் மருமக வரட்டும், நான் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிடுச்சு, படுத்துருச்சு. படுத்தோன்னே என்ன பண்ணுது, நான் சாப்பிட வேண்டியதுனால இலையை போட்டு சாப்பிட்லான்னு சாப்பாடு போடுறப்ப, என் சாப்பாடு போட்டு சாப்பிட்ற இடத்துக்கு நேராக என்னோடய இலைக்கு நேராக அந்த பொண்ணு கால் நீட்டிட்டு தலையை வேறு பக்கம் வச்சு படுத்துருந்தது. அதோட கால் என்னோடய சாப்பாட்டு இலையை தொடுற மாதிரி இருந்தது. ராணி எந்திரிச்சு நகர்ந்து படுமா, கால் சாப்பாட்டில் படுது பாரு அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஒரு காட்சி கிடச்சிச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ராணிக்கு ஃபோன் பண்ணி, நீ அன்னதானத்தில் போய் கலந்துக்க, அங்கே திருச்சியில் நடக்குது, நீ தான் திருச்சியில் இருக்கிறே, போய் கலந்துக்க, பணம் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சொன்னோன்னே நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கிராம அன்னதானம் விழுப்புரம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ராணியை பற்றி போட்டிருந்ததை பற்றி படித்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த ராணி அந்த திடீர்னு அந்த கிராம அன்னதானத்தில் புதுசாக கலந்துக்கிட்டோன்னே அந்த ரங்கநாயகி அக்காவும் அந்த ராணி கூட இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்க. 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ராணிங்கிறது என்ன பண்ணுச்சுன்னா, நான் அப்போ அந்த சிவபக்தராக இருந்தது, உத்தராஜபுரத்தில் போட்டிருந்தது. நாங்கள் சிவன் கோயிலுக்கு அன்னதானம் போடுறதுனால அந்த பொண்ணு கேள்விப்பட்டு கலந்துக்குச்சு. அந்த அன்னதானத்தில் என்னன்னா, இந்த பொண்ணு நான் பானகம் தயார் பண்ணுறேன், எனக்கு நான் பானகம் தயாரித்தா சிவபெருமான் உடனே ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பானகம் பண்ணிச்சு. சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அது கோடையில் நடந்தது அந்த அன்னதானம் பூரா. அப்போ அம்மா எங்களுக்கு மெனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் பானகம் கரைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகிறப்பையும் பானகம் தவறாமல் அந்த அன்னதானத்தில் கரைச்சி கொடுப்போம். இந்த பொண்ணு அந்த அன்னதானத்துக்கு மட்டும் என்ன பண்ணிச்சு, நானும் கரைச்சி கொடுக்குறேன், நான் குறைச்சா உடனே சிவன் ஏற்றுக்குவாருன்னு சொல்லி செஞ்சுது. சரி ஆசைப்படுதேன்னு விட்டுட்டோம். அன்னைக்கு நைட்டு வெண்ணிலா கனவுல போய் என்ன சொல்லியிருக்குது, அம்மா இன்னைக்கு சிவனுக்கு தாகசாந்தி கிடையாது, அவர் சிவன் ஏற்றுக்கலை அந்த தாகசாந்திங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காரு. வெண்ணிலா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அம்மா இன்னைக்கு சிவனுக்கு தாகசாந்தி கிடையாதுன்னு அம்மா சொல்லுது, என்னன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போ தான் தெரியுது, இந்த பொண்ணு பானக்கம் கரைச்சிக்கிற சிவன் ஏற்றுக்கலை, இந்த ஆன்மா தூய்மை இல்லாதனால ஏற்றுக்கலைன்னு தெரிய வந்துச்சு. இந்த பொண்ணு வந்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு தூரமாகி உடனே வெளியில் போகிற மாதிரி சிவன் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த பொண்ணு அந்த வழிபாட்டு சிவன் தலத்தில் தூரத்தோட நுழைய முடியாதனால அந்த விழாவில் தொடர்ந்து கலந்துக்கவும் முடியல, அதில் பங்கு பெறவும் முடியாமல் வந்த 1 மணி நேரத்துக்குலாம் சிவபெருமானே அதை வெளியில் அப்புறப்படுத்திட்டாரு. உடனே புறப்பட்டு ஊருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதில் போட்டிருந்தது. அதை படித்தேன். அதை படித்தோன்னே இந்த ரங்கநாயகி அக்காவையும் அந்த போட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு, ஏன்னா இந்த அக்கா இந்த ராணிக்கு அன்னதானத்தை பற்றி சொல்கிறாங்களே, இதை பற்றி நம்ம இதில் சரியாக எழுதப்படலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது, அம்மா எனக்கு உணர்த்துறாங்க, இந்த ரங்கநாயகியோட தன்மைக்கு இப்பொழுது எந்த வித தெய்வீக அன்னதானமும் போட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த அக்கா இப்போ உடல்நிலை சரியில்லாதனால தான் மகன் வீட்டில் தங்கியிருக்காங்க. மகனு மருமகளும் ஒன்றா சேர்ந்துருக்க அந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு இந்த மருமகளோட அப்பா இறந்துட்டாங்க, அவருக்கு ஆண் வாரிசு இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவரை மருமகனை கொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த பையன் கொல்லி வச்சதுனால 1 வருஷத்துக்கு அந்த தீட்டோட இது இருக்கிறதுனால, 1 வருஷத்துக்கு சாவு தீட்டோட இருக்கிறதுனால
நீ இனிமேல் இலை போட்டு உன் வீட்டில் இந்த வீட்டில் அவங்க மருமகன் வீட்டில் தங்கி இருக்கிறதுனால இலை போட்டு சாப்பாடு போட முடியாது. நீ போட்டால் தீட்டு சாப்பாடு தான், தீட்டு ஆன்மாக்கள் தான் வந்து சாப்பிட முடியும் ஒழிஞ்சு தெய்வ ஆன்மாக்கள் சாப்பிட முடியாது. உன் வீட்டில் தெய்வ சாப்பாடு போட முடியாதுன்னு உணர்த்தியிருக்கிறாங்க. இதை உணர்த்தோன்னே இந்த அக்கா எங்கிட்ட வந்து சொன்னோன்னே நான் இது இப்போ இன்னைக்கு காலையில் திரும்பவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணியிருந்தோன்னே என்னடா அவங்க திருப்பி ஃபோன் பண்ணுறாங்களேன்னு கேட்டதுக்கு, நான் உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தம்மா, நல்லா இருந்துச்சு, என்னோட வீடியோஸும் போட்டிருக்க பார்த்தம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், அக்கா நீ வந்து இப்பே நிலையில் உன் அம்மா முன்னாடியே சொன்னது மாதிரி தனித்து எங்கே வேண்டாம் பிரித்து உணர வேண்டாங்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, தெய்வீக நிலைக்கு நம்ம ஆலயத்திலிருந்து குருஜியாக இருந்து அத்தனை ஆன்மாக்களுக்கும் குருஜியாக மாலை போட்ட நீ இன்னும் என்ன நினைக்கிற, நீ ஒரு தனிப்பட்ட மனிதனா பிரித்து உணர்ற, அந்த மாதிரி உணரக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. தெய்வீக நிலைக்கு மாற நீ மனித நிலைக்கு திரும்ப திரும்ப வந்துடுற, அந்த மனித நிலைக்கு மாறக்கூடிய தன்மையை நீ மறந்துடணும். ஏன்னா தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஆன்மா பொதுநல வட்டத்தை நோக்கி தான் போனோம், தனிப்பட்ட முறையில் இயங்கவோ செயல்படவோ கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதை நீ டக்குன்னு உன்னோட ஆன்மாவுக்குள்ள அது பதிவாகி இருக்கிறதுனால தான் செய்யணும், தான் சாப்பாடு போடணுங்கிற அந்த இதுலேருந்து பொது நலத்திலேருந்து போகாமல் சுயநல வட்டத்துக்கே அடிக்கடி உன் ஆன்மாவை திரும்பி வந்துடுது. அதை மறந்துட்டு தெய்வீக நிலையை, உன்னோட தெய்வீக தன்மையை உணர்ந்து செயல்படும்படி அம்மா கூறுறாங்க அப்படின்னு அந்த அக்கா கிட்ட புரிகிற மாதிரி விளக்குங்க. ஐயோ அப்படியாம்மா, நான் இனிமேல் என்னை மாற்றிக்கிறேம்மா, இனிமேல் நான் எதையும் தனியாக செய்ய மாட்டேன், இனிமேல் நானாக என் கையால் செய்யப்படணும்னு ஆசைப்படுற காசையும் இந்த உண்டியலில் போட்டு இதன் மூலம் இனிமேல் நான் வந்து அந்த தெய்வீகத்துக்கு எங்கே நடக்குதோ அம்மா சொன்ன மாதிரி உண்மையாக உயிர்ப்பான்னு சொல்லியிருக்காங்களோ அந்த தெய்வத்தன்மையோடு எங்கே அந்த சாப்பாட்டுக்கு உண்டான முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் அதன்படி அந்த அன்னதானத்தை செய்கிற இடத்துக்கு நான் அந்த பணத்தை அனுப்புகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராணியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த ராணிங்கிறவங்க என்னென்னா, அம்மாவை வந்து ஒரு 6 வருஷ காலம் செவ்வாடையிலேருந்து கும்பிட்டவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு மிலிட்ரி ஆளை கல்யாணம் பண்ணி அம்மாவோட அருளால் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கப்ப அவர் மிலிட்ரிக்கு போனவர் கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு. அந்த ராணிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனே அவர் இறந்தோடனே அவரோட பென்ஷனை வாங்கிட்டு குடும்பம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னொரு பையன்கிட்ட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதுனால அம்மா கிட்ட போய் பாத பூஜை பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போயிருக்காங்க. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு இலை ஒரு சாப்பாடு அப்படின்னு சித்தர் வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எச்சி மாதிரி கண்ட இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, ஒரு இலை போட்டு ஒரு இடத்துல தான் சாப்பிடணுங்கிற மாதிரி அம்மா உணர்ற மாதிரி சித்தர் வாக்கியத்தில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அம்மா சொல்கிறதையும் கேட்காம என்ன பண்ணிடுச்சு, உடனே அந்த ஆளையே போய் கல்யாணம் பண்ணிட்டு 6 வருஷம் எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு திருப்பி அவனோடையும் பிரிஞ்சு திரும்பி தங்கச்சி வீட்டுக்கு வந்து இப்போ அந்த பென்ஷனை வச்சுட்டு தங்கச்சி வீட்டில் குடும்பம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ராணிக்கு வந்து அந்த பக்தி நிலையும் கிடையாது, அதே மாதிரி ஒழுக்க நிலையிலையும் அவங்க தவறி தன்னோட செயல்பாடு இருக்கிறதுனால இந்த ஆன்மீகத்துக்கு முதல் படி என்னன்னா ஒழுக்கம், புனிதம், இது 2 அவசியம் வேணும். அதுக்கப்புறம் தான் தெய்வீகம் வரும். தெய்வீகம் அடையணும்னா ஒரு ஆன்மா தன்னை முதல்ல புனிதப்படுத்திக்கணும். ஒழுக்க நிலையை தான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, உயிரை விட மேலானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம என்டர் பண்ணவே முடியாது. அப்படி என்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஆன்மாவாக இருந்தால் அது தன்னை திருத்திக்கணும். முதல்ல தெய்வீக ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். தெய்வீக கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருந்தால் தான் அங்கேயே நம்ம நுழைய முடியும், ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய முடியும். ஆன்மீகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம அதிலேருந்து நம்மளை பொது நலத்தை நோக்கியே போயிட்டு இருக்கணும். அந்த ஆன்ம தன்மையை எப்படின்னா சுயநல வட்டத்திலேருந்து மனிதன வட்டத்தையே பிரித்து சுயநல வட்டத்தை பிரித்து பொதுநல வட்டத்தில் நம்ம பயணிக்கணும். தெய்வத்தை நோக்கி ஓடணும், தெய்வத்தன்மையை புனிதமாக்கிக்கணும், தெய்வத்தன்மையை அடையணும், தெய்வத்தோட பயணித்து தெய்வத்தோட பொதுநலத்தோட பல தொண்டுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று இறைவனோட அடைஞ்சு இறைவனின் மூலம் முக்திக்கு போகக்கூடிய வழிதான் இந்த ஆன்மீக வழி. இதை நம்ம அடையணும்னா அவங்க சொல்கிற அத்தனை சான்றிதழும் நம்மக்கிட்ட இருக்கணும். பண்பு, ஒழுக்கம், அன்பு, அதே மாதிரி ஒரு ஆன்மாக்கிட்டையும் பிரியமாக நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுறோங்கிறதான் அந்த ஆன்மீக சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் இறைவன்கிட்ட போக முடியும். அன்பு இருந்தால்தான் ஆன்மீகம் இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல அதான் சொல்கிறேன், அன்பில்லாத உயிர்களை அறக்கடைவுள் தண்டிப்பாருன்னு சொல்கிறோம்ல. என்பில் அதனை வெயில் போல் காயுமாம், அன்பு அதனை அறம்ங்கிற மாதிரி எலும்பில்லாத உயிர்களை எப்படி இறைவன் வதைக்கிறானோ, இறைவன் வந்து வெயிலாக மாறி வதைக்கிறானோ அதுபோல்
அன்பில்லாத மனிதர்களையும் அறக்கடவுள் தண்டிப்பாருங்கிறது தான் இதன் மூலம் சொல்ல வரேன். அன்பு மட்டும் இருந்தால் ஆன்மீகத்தில் எங்கே வேணாலும் பயணிக்கலாம். அதே மாதிரி ஒழுக்கம் இருந்தால் அந்த இறைவனை அடைவதில் உறுதியாக நம்ம அப்படியே கண்கூடா உறுதியாக அடைந்தே தீர்வோம். இதில் எந்த ஐயமும் இல்லை. நம்மளை முதல்ல மாற்றிக்குவோம், ஆன்மீக ஆன்மாவை மாறுவோம், புனிதமடைவோம், ஒழுக்கத்தோட இறைவனோட திருவடி பற்றி அவன் இறை தொண்டு செஞ்சு எல்லோரும் உயர்வோம். அதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. ஒன்றை மாற்றிக்கிங்க, உயர்வடைங்க, இறைவனிடம் ஒன்றுபடுங்க, நாம் உயர்வையும் அடைய முடியுங்கிறத இதன் மூலம் உறுதிபட சொல்லிக்கிறேன். ஓம் சக்தி.